அப்ப இன்னைக்கு சில காரியம் நம்ம எப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ண போறோம். திருப்பூர்ல எப்படி எல்லாம் இருக்குது, திருப்பூர் உடைய சுச்சுவேஷன் என்ன. நான் ஏன்னா திருப்பூர்ல மேக்சிமம் பாருங்களேன், எந்த ஒரு வாலிப பிள்ளைங்களும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. இல்லாட்டினா பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இருக்க மாட்டாங்க. இது ரெண்டு தான் திருப்பூர்ல முக்கியமான பிரச்சனை. இங்க மட்டும் இல்ல, எந்த சர்ச்சில் நான் போய் கேட்கிறப்பையும் ஒரு வாலிப பொண்ணோ பையனோ ப்ராப்பர் வேலை திருமணம் பண்ணதா இல்லை. சோ இது ஏன்னா திருப்பூருடைய சாபமாய் மாறிடுச்சு. நல்லா இருப்பாங்க, ஆனா ஒரு சின்ன காரியம் அது மாறிடும். இன்னைக்கு அதுல இருந்தெல்லாம் நம்மளுடைய பிள்ளைங்களை பாதுகாக்க போகிறோம், அதுல இருந்தெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்க போகிறோம். முதலாவது நான் சொல்ல போறது கான்பிடன்ட் டு சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். உங்களுடைய நம்பிக்கையை குழந்தைகளுக்கிட்ட கொடுக்கணும். எழுதிக்கிறவங்க எழுதிக்கோங்க, நோட்ல நீங்க இது போன்ல நோட்ஸ் இருந்தாலும் நோட்ஸ் பண்ணிக்கோங்க. கான்பிடன்ட் டு சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், குழந்தைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். முதலாவது நோயிங், நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற காரியம் தெரியப்படுத்தணும் குழந்தைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நான் இருக்கிறேன், எல்லா வேலையும் எல்லா பாதையிலும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் இருக்கிறேன். பெற்றோர்களை பார்த்து ஓடி வரணும் பிள்ளைகள். வே ஆஃப் த எக்யூப்பிங், நீங்க அந்த எக்யூப் பண்றீங்க தெரியுமா, அது இம்பார்ட்டன்ட். நீங்க தெரியப்படுத்தணும், நான் இருக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட எல்லாமே சொல்லணும். ஒரு சின்ன பிள்ளை கிட்ட இருந்து நீங்க என்ன தெரியுமா, என்ன ஆச்சு ஸ்கூல்ல, என்ன ஆச்சு எல்லாமே என்கிட்ட டெய்லி வந்து சொல்லணும். தப்போ ரைட், அந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணுவா, ரைட்ட மட்டும் தன்னுடைய சரியான கேரக்டரை மட்டும் சொல்லுவா, தப்ப சொல்ல மாட்டான். அந்த தெரியப்படுத்துகிற விஷயம் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பழகுற அந்த உறவுல இருக்கு. சோ புரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்ல கனெக்ஷன் இருக்கணும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும். நான் 9 மணிக்கு வேலைக்கு போறேன், அடுத்த 9 மணிக்கு தான் வரேன், அடுத்த டயர்ட்ல நான் தூங்கிடுற, காலையில எந்திக்கிற, பிள்ளை வேலைக்கு போயிடுறான். இதே ரொட்டீன் தான் திருப்பூர்ல இருக்குது. ரிமெம்பர், திருப்பூர்ல இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. அப்ப இந்த பிள்ளையோட எண்ணம் என்ன தெரியுமா, எனக்கு துணைக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை. என்னுடைய இன்டென்ஷன் கரெக்டா இருக்கலாம், என் வேலை பிள்ளைக்கு தான் சம்பாதிக்கிறேன், ஆனா இல்ல. Why? Because you are not connected to the children. பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கனெக்ஷன்ல இல்ல. அதுதான் பெரிய, அந்த கனெக்ஷன் எப்படிப்பட்டது என்று தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ரைட் டு ஸ்பீக், சரியானதை பேச சொல்லி தரணும். கான்பிடன்ட் பாருங்க, சரியானதை பேச சொல்லி தரணும். எது சரி அப்படி என்று சொல்லி தரணும். இந்த 1 இருந்து 12 வயசுக்குள்ளதான் இவங்களுக்கு நீங்க சரியானதை சொல்லித்தர முடியும். இந்த 12 மேல போயிருச்சுல, நீங்க சொல்லி தந்ததுல இருந்து அவங்க நடக்க முடியுமே தவிர அப்போ சொல்லி தந்தா கேட்க மாட்டாங்க. 1 இருந்து 12 வயசு வரதான் நீங்க சொல்லி தரணும். இந்த டைம்ல தான் இது இப்படி இருக்கும், நம்ம இததான் சாப்பிடணும், இதுதான் இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்குது, நம்ம கையில இவ்வளவுதான் இருக்குது. உண்மையை சொல்லணும். நம்ம உண்மையை மறைச்சு சில நேரத்துல முடியாம இருக்குது. த ரைட் டு ஸ்பீக் த ரைட் திங், சரியான காரியத்தை பேசுவதற்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும். இதுதான் கான்பிடன்ட். ஒரு பிள்ளைக்கு எப்படி தெரியும் குடும்பத்தை பத்தி, நீங்க யூ ஹாவ் டு ஸ்பீக் வித் தேம், நீங்க அவங்க கிட்ட பேசணும். அதனாலதான் தெரியும். இந்த 1 இருந்து 12 வயசு வர நீங்க என்ன சொல்றீங்களோ 13 இருந்து 19 வயசு வரை கேட்பாங்க. அதுக்கப்புறம் 19 இருந்து 30 வரை அதை நடத்துவாங்க. நிறைய சில்ட்ரன்ஸ் பாருங்களேன், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி விபிஎஸ்ல எல்லாம் போய் நீங்க 1 இருந்து 12 வயசு வரை நீங்க பேசிடுவீங்க, ஏசு நல்லவர்னு சொல்லிடுவீங்க. 13 இருந்து 19 வயசு வரை மாறி போயிடுவான். ஆனா 19வது வயசுக்கு அப்புறம் எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த சண்டே கிளாஸ் சாங் ஞாபகம் வருதுன்னு மறுபடியும் உள்ள வந்துருவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. காரணம் என்ன, 1 இருந்து 12 வயசு வரை நீங்க என்ன சொல்லி தர்றீங்களோ முடிவு 60 வயசு வரை. நீங்க 60 வயசுல மனப்பாடம் பண்ண வச்சீங்கன்னா முடியாது. 1 இருந்து 12 வயசு வரை இருதயத்துல 1 1 1 3 கூட்டினா எத்தனை, 1ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அததான் அவன் முடிவு வரை வச்சிருப்பான். பிதா குமாரன் பரிசுத்தா 1 1 + 1 + 1 = 1ன்னு சொல்லி தந்தீங்கன்னா அததான் வச்சிருப்பான். நீங்க சொல்லி தராம விட்டுட்டீங்கன்னா, இந்த ஏஜ்ல சொல்லி தராம விட்டீங்கன்னா
13 வரை அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்க தான் அவங்க சொல்றத கேட்கணும். சோ அந்த டைம் டீனேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க சொல்லி தரணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா கண்டமிங், கண்டிப்போட இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும், அதே போல கண்டிப்போட இருக்கணும். ரிமெம்பர், எப்பயுமே நான் சொல்லுவேன், பெற்றோர்கள் இன்னொருடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களா, அவங்க பெற்றோரோட பேசக்கூடாது. பெற்றோர்கள் உங்க பையனோ பிள்ளைகளோ இருக்கிறாங்களா, அவங்க ஃப்ரெண்டோட பெற்றோர்கள் கிட்ட பேசக்கூடாது. அது பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்கும். நீங்க உங்க பிள்ளையோ ஏதாவது சொல்லிட்டாங்கன்ட்டு அந்த பிள்ளைய சத்தம் போட்டீங்கன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு முடியாது. எப்படி என் பிள்ளைய சத்தம் போட்டாங்க, தப்பா இருந்தாலுமே நீங்க சத்தம் போடுறதுக்கு விட மாட்டாங்க. அதனால இன்னொருடைய பிள்ளைகளுடைய பேரண்ட் கிட்ட நீங்க பேசக்கூடாது, பிள்ளைகள் கிட்டயே பேசக்கூடாது. அது ரொம்ப ஞானமானது. உங்க பிள்ளைங்களை நீங்க கண்டிக்கணும். கண்டமிங், இது சரி இது தவறு, யூ ஹாவ் டு கண்டமிங் யுவர் சில்ட்ரன். சரியான வழியில போதிக்கிறதுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். சோ சீட் பண்ணக்கூடாது. ₹1, இந்த ₹1 தான், இதுல உண்மையாயிருன்னு சொல்லி கொடுக்கணும். அதிக பணம் கொடுத்து வளர்க்க கூடாது. அதிக பணம், ரியலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பகத்தன்மை, இது இந்த 12 வயசுக்குள்ள கொண்டு வரணும். 13, 19 அவனை பிடிக்கவே முடியாது. அவங்க சுத்திட்டு வர்றப்ப இது கரெக்டா. இவங்க கிட்ட நீங்க எப்படி பேசணுங்கிறது இருக்குது. 13 வயசுல 19 வயசுல நம்ம ஏய் நீ சொல்ல மாட்டேங்கிற, நான் இப்ப இயேசு கிட்ட ஒப்படைக்கிறேன். கண்டிப்பா ஒப்படைக்கிறீங்க. பட் 1 to 12 வயசு வரை நீங்க என்ன சொல்லி கொடுக்கிறீங்களோ, என்ன அந்த ஃபீட் பண்றீங்களோ அதுதான் வரும். சோ ரொம்ப கஷ்டம். அதனால தினமும் எந்திரிச்சு உங்க கான்பிடன்ட் லெவல், இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண மாட்டீங்க ஃபேமிலியில உட்கார்ந்து. அப்ப 13ல இருந்து அதுக்கப்புறம் அவன் ஊர் சுத்த போயிருவான். இப்ப பிரேயர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இப்ப வர மாட்டான். ஏன்? 1 to 12 அவன் உங்க கூட இல்ல. 12 வயசு வரை உங்க கூட இல்ல, நீங்க அவங்க கூட இல்ல. இந்த கான்பிடன்ட் லெவல குழந்தைகள் கிட்ட வரவழைக்கு நிறைய பெற்றோர்கள் நான் பார்த்துட்டேன். என்ன தெரியுமா, 25 வயசுல இவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், 20 வயசுல இவன் மீறி நடக்கிறான். எதுவுமே ஏன்? சிம்பிள். என்ன தெரியுமா, 1 to 12 வரை அவனுக்கு நீங்க சொல்லி தரல. இப்ப அவன் உங்களுக்கு இப்படி வாங்கன்னு சொல்லி தரான். இப்ப என்ன தெரியுமா, நம்ம அந்த பாதையில போக வேண்டியது இருக்குது. சோ நிறைய டைம் மிஸ் பண்ணிடுறோம். கண்டமிங் இம்பார்ட்டன்ட், கண்டித்து வளர்க்கறது இம்பார்ட்டன்ட். அதுக்கு கண்டிச்சு மட்டும் இருக்கக்கூடாது. நான் அடிக்க சொல்லல, கண்டமிங் அடிங்க, சில டைம்ல அடிங்க. ஆனா அதே டைம் அவனுக்கு தெரியணும் எதுக்கு அடிக்கிறீங்க, எதுக்கு பேசுறீங்கன்னு தெரியணும். சோ இதெல்லாம் நீங்க கான்பிடன்ட் லெவல உங்க பிள்ளைகளுக்குள்ள வளர்க்கணும். லைஃப், வாழ்க்கைனா என்ன அப்படின்னு நீங்க சொல்லி தரணும் உங்க பிள்ளைகளுக்கு. வாழ்க்கைனா என்ன? பணம் மாத்திர வாழ்க்கை இல்ல, இந்த உலகத்துக்கு வாழ்கிறது மாத்திர வாழ்க்கை இல்ல. பட் லைஃப் இஸ் சம்திங் எல்ஸ். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கான்பிடன்ட் லெவல்ல ஆண்டவர் யாருன்னு நீங்க சொல்லணும். ஆண்டவர் எப்படி நம்மளை கொண்டு வந்தாருன்னு சொல்லணும். நீங்க இந்த இடத்துல ஆண்டவரை சொல்லலாட்டினா அவன் இன்னொரு இடத்துல ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவான். அதனால நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இந்த 20 to 30 வரை. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே தவிர சமாதானமா ரட்சிக்கப்பட்டது இல்ல. சோ ரிமெம்பர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்னா என்ன, லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து சொல்லி தரணும். 12 வயசுக்கு மேல கேட்க மாட்டாங்க, டீனேஜ். அப்ப 1 to 12 சொல்றதுதான் உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க பிள்ளைகளுக்கு கேட்கப்பட போகுது. இதுதான் கான்பிடன்ட். யாருக்கெல்லாம் புரிஞ்சு இதுல ஏதாவது கேள்வி இருக்குதா? என் பிள்ளைகளை எப்படி ஞானத்துல எந்த கேள்வி இருந்தாலும் இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஃப்ரீ டு ஆஸ்க், நீங்க ஃப்ரீயா கேட்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த 1 to 12 நீங்க தைரியத்தையும் சொல்லி தரணும். சொல்லி தராம விட்டீங்கன்னா வேற யாராவது ஏமாத்திட்டு போயிருவாங்க. அந்த தைரியத்தை, உண்மைய ஒரு ஆள்கிட்ட எப்படி அடுத்த பாயிண்ட்ல நான் சொல்லுவேன் எப்படிலாம் இருக்குது அப்படி என்று சொல்லுவேன். இதுல ஏதோ கேள்வி இல்ல. ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாமா? யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு?
ஃபேமிலி டிஸ்கஷன். அடுத்து ஃபேமிலி டிஸ்கஷன். இதுதான் நான் சொல்றேன், நோயிங் சீக்ரெட்ஸ் இந்த ஃபேமிலி டிஸ்கஷன்ல தான் சொல்லுவோம். இந்த என்ன கஷ்டம், என்னென்ன இதெல்லாம் மாறணும் அப்படிங்கறத ஃபேமிலி டிஸ்கஷன்ல தான் சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? ஃபேமிலி டிஸ்கஷன்ல இஎம்ஐ அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்பயுமே நான் இஎம்ஐ விரும்ப மாட்டேன். பட் இஎம்ஐ உங்களுடைய காலத்துல வந்திருக்குது. எப்பயுமே தப்பான்னு கேட்டா நான் விரும்ப மாட்டேன். பட் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், இஎம்ஐய பாக்குறதெல்லாம் இஎம்ஐல வாங்கிடாதீங்க. உங்க குடும்பத்திற்கு எதை பாக்குறீங்களோ எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கிறாது. பிள்ளை கேட்கிறா 10,000 ரூபாய் இருக்குது, அதை இஎம்ஐல போட்டு அதை 10 மாசம் கட்டுவோம். அப்படி வாங்காதீங்க. தேவையானதை இஎம்ஐல வாங்குங்க. எது அவசியமோ அது இல்லாட்டினா நான் நாளைக்கு இருக்க முடியாது அப்படின்னு எது நினைக்கிறீங்களோ வாங்குங்க. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில 2024 வாக்குத்தத்தம் வர்றதுக்கு முன்னாடியே இஎம்ஐ தான் முன்னாடி வந்திருக்கு தெரியுமா? 2030 வரை வீட்டு கடன் இருக்குது. அப்போ வாக்குத்தத்தம் அடுத்த வருஷம் வாக்குத்தத்தம் எனக்கு வரல, இஎம்ஐ தான் வந்திருக்குது. அப்ப ரொம்ப நாலேஜா யோசிங்க, தேவையானது எது, அதற்கு இஎம்ஐ போங்க. நான் அதையே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா லைஃப் ஸ்டைல் இருக்குது. அதனால எது தேவை அதற்கு இஎம்ஐ. சேர்த்து வைக்கிறதற்கு ஆரம்பிங்க. சோ எவ்வளவு தூரம் சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க. பெரிய காரியத்தை, இந்த சின்ன காரியத்தை நீங்க சின்ன காரியம் மூலமாய் செய்ய முடியும். சின்ன பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறதற்கு சொல்லி கொடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சேர்த்து வைக்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்ல, 1 ரூபாய் 50 காசு இப்படி சொல்லு. இப்ப 50 காசு செல்லாதுல. ஓகே, டிஸ்கஷன் அடுத்து பண்ண வேண்டியது ஃபேமிலி பிரேயர். தெரியும் எனக்கு, மேக்சிமம் இந்த ஃபேமிலி பிரேயர்ல தான் ஃபைட்டிங் பிரேயரா மாறுது, சண்டையா மாறுகிறது இந்த குடும்ப ஜெபம் தான். எனிமியோட இல்ல, சாத்தானோட இல்ல, நம்ம குடும்பத்தோட சண்டையா மாறுறது இந்த ஃபேமிலி பிரேயர் தான். ஒரு வார்த்தை போகும், யாரு ஜெபம் பண்றதுல இருந்து சண்டை. எங்க குடும்பத்துல எல்லாம் பொதுவா சொல்றேன், பொதுவா யார் பிரேயர் பண்ண, அப்ப நீங்க அதிகமா பிரேயர் பண்ணுவீங்க, நான் பிரேயர் பண்ணி சீக்கிரம் முடிக்கிறேன், அதுல இருந்து சண்டை தான். இத மாற்றுங்க. பசங்களுக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க. சண்டை வந்தாலும் நீங்க எச்சரிப்பை சொல்லி கொடுங்க, ஆனா சண்டை வரக்கூடாது. சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபாலோயிங் த ரூல்ஸ். அடுத்து கட்டளைகளை பின்பற்றணும். நம்ம குடும்பத்திற்குன்னு ஒண்ணு இருக்குது, அதை நீங்க பின்பற்றணும். நீங்க பின்பற்றாம நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா உங்க பிள்ளைங்க கேட்கவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்களே பண்ணல நான் எப்படி பண்ண, நீங்க செய்கிறத தான் பின்பற்றுவாங்க. அதனால நீங்க செய்கிறதை கட்டளையாய் சொல்லுங்க, பிறப்பீங்க. அதனால அது சக்சஸ் ஆகும். The good to prevention the bad. சரியான காரியத்தை எடுத்து தவறான காரியத்தை பிரிவென்ட் பண்ணுங்க, தடுத்து நிறுத்துங்க. சோ உங்களுடைய லைஃப்ல எங்களுடைய சில காரியம் இருக்குது, அந்த இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் சேவிங்ஸ், இதெல்லாம் இருக்குது. நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் 500 கட்டினா போதும் இயர்லி. சோ நீங்க இப்படி பே பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன 500 ரூபாய் யார் கட்டுப்பா அப்படின்னு எனக்கே தெரியாம 2 பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட்ல எடுக்கிறாங்க. 500, 465, 7 lakhs rupees தெரியவே தெரியாது. பட் அது ஒரு ரிப்போர்ட் வருது எனக்கு. பட் இது யூஸ்ஃபுல். உங்களுடைய ஃபியூச்சர்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அமௌண்ட் போட்டலாம் இல்ல. 500 இயர்லி, 465 சென்ட்ரல் பேங்க்னா 465. இது போல ஒவ்வொரு பேங்க்ல ஒவ்வொரு சீக்ரெட் இருக்குது. நீங்க அதை போட்டு வைங்க. உங்க ஃபேமிலி டிஸ்கஷன்ல இது இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு இது தெரியணும். நம்ம ஆபத்துனா யார்கிட்ட போகணும் அப்படி என்று தெரியணும். சோ ரிமெம்பர், இது உங்களுடைய குடும்ப திட்டத்துல இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப ஃபேமிலினா இவ்வளோ காரியம் இருக்குது. ரிமெம்பர், சக்சஸ் ஆன குடும்பம் வெற்றிகரமா முடிகிறது பணத்தினால மாத்திரம் அல்ல. பணம் வைத்திருந்து எத்தனை பேருடைய வாழ்க்கை சரியில்லாதனால அவங்க வாழ்க்கை சக்சஸா முடியல. பணத்தினால நான் இப்ப பேச வரல.
கேரக்டர், குணத்தை நான் சொல்றேன். பட் தேவை இருக்குது. பணம் முக்கியம் இல்ல, பணம் முக்கியம். அதை காட்டில கேரக்டர் முக்கியம். இப்ப பாருங்களேன், இப்ப ஏதோ ஒரு இடத்துல மாப்பிள்ளையோ பொண்ணை பார்க்க போறப்ப இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படின்னு பாக்குற காலெல்லாம் போய் பொண்ணு நல்ல குணமா, மாப்பிள்ளை நல்ல குணமா, அப்படி மாறிடுச்சு. இப்ப வெஸ்டர்ன் காலத்துல மாறிடுச்சு. சோ அதனால அதை திங்க் பண்ணுங்க. கேரக்டரை நீங்க இன்ஃபியூஸ் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களுக்குள்ள செலுத்துங்க. சோ அடுத்த பாயிண்ட், குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப அவசியம். குட் அண்ட் பேட் டச். அடுத்த பாயிண்ட் குட் அண்ட் பேட் டச், நல்ல மற்றும் கெட்ட தொடுதல். நான் என்ன தெரியுமா, ஸ்டீனா ஸ்டெஃபினா கூப்பிடுவேன். எப்ப வருஷம் எப்பெல்லாம் பாக்குறனோ இந்த காரியம் தனியா கூப்பிட்டு சொல்லுவேன். என்ன தெரியுமா, யாருமே உங்களை தொட்டு பேசக்கூடாது சொல்லுவேன் நானு. உங்களுடைய எந்த கையையோ சொல்றையோ தொட்டு பேசக்கூடாது. யூ ஷுட் நாட் அலோ தெம். யாரையும், ஏன்னா இது ஒவ்வொரு நபர்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலம் மாறிக்கொண்டு யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு சொல்ல முடியல. குட் அண்ட் பேட் டச் சொல்லி தரணும். எந்த இடத்துல தொடணும், எந்த இடத்துல பார்த்து பேசணும். இன்னும் வாலிபர் பசங்க எல்லாருமே ஃபெயில் ஆகுறது என்ன தெரியுமா, பெண்களை எப்படி பார்த்து பேசணும்னே தெரியல. நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு தெரியாது, நான் எல்லாரோட பேசுவேன்ல, நான் நல்லா பேசுவேன். ஒரு பொண்ணு எண்டுல 3rd இயர் முடிக்கிறப்ப என்கிட்ட சொன்னது பர்சனலா, இந்த 3 வருஷம் பார்த்திருக்கேன், யாருமே ஒழுக்கமா பார்த்து பேசல, ஆனா நீ மட்டும் கண்ணை பார்த்து கரெக்டா பேசுன அப்படின்னு சொல்றப்ப எனக்கு நான் அதெல்லாம் திங்க் பண்ணவே இல்லை. பட் நம்ம டீச் பண்றதுல இருக்கு, பசங்களுக்கு யார்கிட்ட எப்படி பார்த்து பேசணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் நம்ம டீச் பண்ணணும். நம்ம இன்னும் ஐயோ இது அசுத்தமானது அப்படின்னு சொல்லிடுறோம். எத்தனையோ பெண்கள் தவறான காரியத்துல, ஏதோ நான் ரீசெண்டா டைம் கூட கேள்விப்பட்டேன், அதுல இருந்து வெளிவர முடியாம யார பார்த்தாலும் பயந்துகிட்டு இருக்குதாமா அந்த பொண்ணு. சோ அப்ப யோசிச்சு பாருங்களேன், இது ஏன் கான்பிடென்ட் பேரண்ட் கிட்ட நம்ம கொடுக்கல, நம்ம பிள்ளைங்க கிட்ட கொடுக்கல. இது செஞ்சா அப்பா அவ்வளவுதான் நம்மளை கொன்றுவாங்க, அம்மா துரத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு லெவலே கொடுக்கிறோம். நம்மள அதை தாண்டி இன்னும் அதிகமா பக்கத்துல பாக்குறதுக்கு நம்ம கொடுக்கல. ரிமெம்பர், குட் அண்ட் பேட் டச் சொல்லி தரணும் யாரா இருந்தாலும். நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, 2 பேரும் போய் அப்பாட்ட போய், அப்பா மாமா இது மாதிரி சொல்றான், செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, நான் என்ன சொன்னாலுமே, நானே தப்பா இது பண்ணி இருந்தாலுமே போய் அப்பா கிட்ட கேட்கிறா பாத்தீங்களா, அந்த ஃப்ரீடம் வேணும். அதுக்கப்புறம் அத்தான் சொன்னது, பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்க சொன்னது, கண்டிப்பா மாமா சொன்னதை நீ கேட்கணும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இது லாஸ்ட் டைமுக்கு முந்தின தடவை வந்திருக்கப்ப நடந்துச்சு. அப்ப ரொம்ப ஹாப்பி நானு. அப்ப யாரையும் பக்கத்துல தொட விட்டு பேசக்கூடாது. பெண்களையோ, நம்ம இந்த ஜெண்டர் ஆப்போசிட்ல உள்ளது, இந்த சொல்றோம்ல, டீனேஜ் உடைய மைண்ட் வேற இருக்கும். 1 to 12 வேற மாதிரி இருக்கும். நீங்க என்ன அடிச்சாலும், நீங்க படுத்து கிடந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த டீனேஜ் உடைய மைண்ட் என்ன தெரியுமா, வேற. இவங்க கிட்ட, பசங்களா இருக்கட்டும், பசங்க கிட்ட நீங்க எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். அந்த லிமிட்டேஷன் தாண்டி பேசக்கூடாது, சொல்லி தரணும். குட் அண்ட் பேட் டச் இருக்குது. நம்ம பெண்களையே அநேக நேரம் தப்பா சொல்லிடுறோம். பட் பசங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லி தரணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இதனால நம்ம சொல்லி தராததுனாலதான் அநேக பேர், எனக்கு தெரிஞ்சு அநேக பேர் நம்ம சர்ச்சிலேயே நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கேன், அவங்களால ஃபுல்ஃபில்லா சர்ச்சில் இருக்க முடியல, சபைகள்ல ஆண்டவருக்குள்ள இருக்க முடியல. ஏன் தெரியுமா? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த கனெக்ஷன் இல்ல. நம்ம சில விஷயம், நல்ல விஷயத்தை ஃப்ரீடமா பேச மாட்டேங்கிறோம், ஆனா கெட்ட விஷயத்தை பேசுகிறோம். சோ அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைகள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 9ல நீங்க 10 மணிக்கே வந்தாலும் 10 நிமிஷம் மாத்திரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. கூட இருக்கிறத டைம் காமிங்க. அவனுக்கு நீங்க ஒரு நாள் முழுவதும் இருக்கிறது தேவையில்ல, அந்த 10 நிமிடமே ஒரு நாளுக்கு சமமா மாறி. அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இவன் படிக்கணும்,
மனப்பாடம் தான் பண்ண போறாங்க. இந்தியாவுடைய ஸ்டடிஸே மனப்பாடம் பண்றதுதான். 10 வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்க, ஒண்ணுமே தெரியாது, எதுக்கு படிச்சோன்னே தெரியாது. ஆனா வாழ்க்கை தப்பா போயிருச்சுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம். அதனாலதான் இந்த வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிப்பை காட்டிலும் வாழ்க்கை இம்பார்ட்டன்ட். படிப்புக்காக நீங்க என்ன வருமோ, எப்படி படிக்கிறாளோ, எப்படி கொண்டு போக முடியுமோ அப்படி நீங்க வாழ்க்கைக்குள்ள போய் கொண்டு போகணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப பாக்குறத சொல்லி தரணும், பேசுறத சொல்லி தரணும், ரெஸ்பெக்ட சொல்லி தரணும். எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும். பிச்சைக்காரங்களுக்கு மட்டும் அற்பமா பேசக்கூடாது. எப்படி நீ சிஎம்க்கு ரெஸ்பெக்ட் பண்றியோ அதே ரெஸ்பெக்ட் உன் கிளாஸ் டீச்சருக்கு கொடுக்கணும். அதே ரெஸ்பெக்ட் உன் வயசுல மூத்த ஏழைங்களுக்கு கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் மட்டும் மாறவே கூடாது. யூ ஹாவ் டு டீச். நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நீங்க முதல்ல இது செஞ்சீங்கன்னா உங்க பையனும் ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. சோ கடைசியா கான்பிடன்ட் பேசியாச்சு, குட் அண்ட் பேட் டச் பேசியாச்சு, ஃபேமிலி டிஸ்கஷன் பேசியாச்சு. அடுத்து ஒபீடியன்ஸ். இது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் இம்பார்ட்டன்ட். நான் இந்த பாயிண்ட் ரொம்ப பர்சனல் இதுல இருந்து பேசுறேன். 3 காரியம்: focusing on children, focusing on youngster, focusing on the married person. குழந்தைகளுக்கு, வாலிபர்களுக்கு, திருமணமானவர்களுக்கு 3 பங்கா இருக்குது. ஒபீடியன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒபீடியன்ஸ், இந்த சில்ட்ரன் எங்க ஃபெயில் ஆகுது தெரியுமா? பாக்குற பிள்ளைங்களோ பாக்குற பசங்களோ எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் என்ன தெரியுமா? அந்த சினிமால பாக்குறது எல்லாமே எண்ணமா வந்துருச்சு. அவர் ரியல் லைஃப்ல வந்தாருன்னா அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற. விஜய் இருக்கிறாரு, அவருடைய வசனம் இல்ல, அவர் 100 பேத்த கொல்லல, அவர் காரை தூக்கி போடல. அது ரியலிஸ்டிக்காம திங்க் பண்றாங்க. சினிமா நடிகை மூஞ்சு கழுவிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க, அப்படி இருக்குது. பட் அவன் நினைப்புல எல்லாம் என்ன தெரியுமா, அதை தான் இன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிறான். நீங்க அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்றதுக்கு என்ன தெரியுமா? யூ ஹாவ் டு பி வித் ஒபீடியன்ஸ். நீங்க சொல்லி தரணும். 2வது, திருமணம் ஆக போகிறவங்களுக்கு ஆர் யங்ஸ்டர், அன்ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப். காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் படிக்கிறப்ப ஒரு பையன் 4 பேர் பொண்ணை லவ் பண்ணுவான், ஒரு பொண்ணு 4 பேர் பையனை லவ் பண்ணுவான். இட்ஸ் அன்ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப், அன்யூசுவல் ரிலேஷன்ஷிப். யூ ஹாவ் டு டீச் தெம். இது தவற. வேதாகமோ என்ன சொல்லுது? தவறானது, இதற்கு முரண்பாடான, இதற்கு எதிர்த்து நிற்கிறது. நீங்க சொல்லி தர்றதுலதான் இந்த வயசுல அவன் நிற்க முடியும். ரிமெம்பர், இந்த வயசுல அவன் நிற்க முடியும். அதுக்கப்புறம் மேரிட் ஆனவங்களுக்கு என்ன தெரியுமா? இல்லீகல் ரிலேஷன்ஷிப். ரிமெம்பர், 30 இருந்து 60 வரை வச்சுக்கோங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப சர்ச்சில், நான் இப்ப சர்ச்சை ரிலேட் பண்ணி பேசுறேன். இவங்க 3 பேரும் சர்ச்சில் தான் இருக்கிறாங்க. 3 பேருமே சர்ச்சில் தான் இருக்காங்க. சர்ச் ரூல்ஸ் யூ ஹாவ் டு அக்செப்டட். நீங்க கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். ஏன் தெரியுமா? யூ ஆர் இன் தி சர்ச். 3 எல்லா வகையான மக்களும் சபையை தான் மைய கருத்தா வைக்கிறாங்க. ஒரு குடும்பம், நீங்க நினைச்சுக்கிறீங்க குடும்பம் வெளியே இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால குடும்பம் தானா போகும். அப்படி இல்ல. உங்க பிள்ளைகள் அதே காரியத்தை பின்தொடர்ந்து பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாமலே. சோ அதனால பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். இயேசு விபச்சார ஸ்திரிய பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸ்பாட்ல இயேசுக்கு முன்னாடி நிறுத்தி இயேசு தரையில எழுதி கொண்டு இருக்கிறார். இயேசு சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள இடத்துல பாவம் இல்லாட்டி கல்ல தூக்கி எறிங்க, நீங்க எறிங்க. ஏன் இயேசு அப்படி சொன்னார் தெரியுமா? இயேசு கிட்ட பாவம் இல்ல, அது ஓகே. அந்த இடத்துல இந்த விபச்சார பெண் ஸ்பாட்ல கையும் களவுமா பிடிக்கப்பட்டிருக்கிறான். இப்ப இயேசு சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இவங்க பார்த்த விதம், இவங்க இதுக்கு முன்னாடி பாவம்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது, அந்த பொண்ணை பார்த்த விதம் பாவமா இருந்தது.
அதனாலதான் கல்ல கீழே போட்டு போனாங்களே தவிர வேற எதனாலையும் போகல. பொண்ணு அந்த பாவத்துல இருந்த சிக்கின பொண்ணு இவங்க பார்த்த விதம் தவறா இருந்துச்சு. அதனாலதான் கல்ல கீழே போட்டு போனாங்க. ஆனா இயேசு மட்டும் இருந்தா, இயேசு பாவம் செய்யாத. அதனால அநேக நேரத்துல தாவீது இப்படிப்பட்டு மனம் திரும்பினா, அப்படிப்பட்டு மனம் திரும்புறான்னு சொல்றோம். ஆனா சபை அப்படிப்பட்டு மனம் திரும்புகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அது இம்பார்ட்டன்ட். உள்ள போக கூடாது. ஆனா மறுபடியும் உள்ள வர்றப்ப நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற சபையா இருக்கணும். இதுதான் ஒபீடியன்ஸ். ஒரே ஒரு விதத்துல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப், யூ ஹாவ் டு கேர்ஃபுல் அபவுட் தட். ஒபீடியன்ஸ் சர்ச் 0% சப்போர்ட் ஃப்ரம் எனிஒன். வெளியில இருந்து 0 சப்போர்ட் 0. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து, ஹீரோ கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் வருது. அதுதான் ஒபீடியன்ஸ். நீங்க சர்ச்சுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். ரிமெம்பர், இப்ப வரை நான் சொல்றேன், ஆஃபரிங் அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா நான் எடுத்து வச்சு, இந்த சில சபையெல்லாம் கொடுக்க முடியாம சில சபையெல்லாம் இருக்கும், அங்க நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபெய்த்ஃபுல்னஸ். சபைக்கு கீழ்ப்படியணும். நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு சொல்றோமோ, சபை தலையா இருக்கிறது, இயேசு அதற்கு தகப்பனா இருக்கார். சபைக்கு கீழ்ப்படியணும். நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி சொன்னேன், இதுக்கு அப்புறம் சர்ச்சு வித்தியாசமா இருக்கும், நீங்க நினைக்கிற மாதிரியே இருக்காது. என்ன அவ்வளவு தூரம் ஏன் சொன்னேன் தெரியுமா? திமிர்ல சொல்லல, ஒழுங்குல சொல்லி இருக்கேன். ஆண்டவருடைய கீழ்ப்படியில சொல்லி இருக்கேன். அவ்வளவு தூரம் ஒரு ஆளுக்கு வந்த பிரச்சனை ஒரு ஆளுடைய பிரச்சனை. ஆனா சபைக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? சபைகளுக்குள்ள உள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாருமே எங்களுடைய பிரச்சனை. நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எப்படி தூங்க மாட்டீங்களோ, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்களால தூங்க முடியாது. ரிமெம்பர், சோ ஒபீடியன்ஸ். சபைக்கு நீங்க குடும்பமாய் கீழ்ப்படியணும். ஒரு சமுதாயம் எப்படி செழித்தோங்க முடியும்னா, சபைக்கு தவறா இருந்தாலுமே கீழ்ப்படிங்க. தவற சொல்வதற்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆனா தவறா இருந்தாலுமே கீழ்ப்படியணும். சபைக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. குடும்பமாய் சப்போர்ட்னா என்ன? நாங்க இருக்கிறோம். சபைக்கு லாபமோ நஷ்டமோ சபை உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்குது. சபைக்கு வருகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர் எவ்வளவு அதிகமா கேட்கிறார் தெரியுமா? ரிமெம்பர், நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, பணத்துல நான் சப்போர்ட் பண்ண சொல்லல. உங்களுடைய கேரக்டர், நான் இருக்கிற சபைக்கு ஆண்டவருக்காக நான் இருக்கிறேன். எங்க இருந்தும் சப்போர்ட் இல்ல. நான் சொல்றேன், இப்பயே சொல்றேன், 0% ஒரே சப்போர்ட்டை மட்டும்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர்கிட்ட இருந்து. அந்த சப்போர்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கணும் தான் ஆசைப்படுறோமே தவிர வேற எதுக்குமே இல்லை. சோ அதனால சபை எந்த முடிவு எடுத்தாலும் குடும்பமாய் கீழ்ப்படிய வேண்டும். ரிமெம்பர், நாம் ஏன் இதை சொல்றேன்னா, சபைக்கு தலைவர் இயேசு. சபைக்கு தலைவர் இயேசு. ஆண்டவர் சில காரியம் சொல்லுவார், இது செய்யக்கூடாது, அதை நாங்க செய்யக்கூடாது, அதை நாங்க இங்க இன்ஃபியூஸ் பண்ணுவோம், இன்பில்ட் பண்ணுவோம். யூ ஹாவ் டு ஒபே த சர்ச். சபைக்கு கீழ்ப்படிய வேணும். தப்பா இருக்கும், நீங்க சாகுற மாதிரி இருக்கும், அந்த சாகுறதுல தான் ஆண்டவர் வாழ்க்கையை கொடுப்பார். இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் என்ன சொன்னா, நான் இப்பயும் சொல்றேன், ஆண்டவருடைய அதிகாரத்துல பேசுவோமே தவிர ஒரு நாள் திமிரு இருக்காது. ஒரு நாள், ஏன்னா நாங்க நம்ம போற பாதை பரலோகத்தினுடைய பாதை. யாரு பெரியாள்னு பாக்குறதுக்கு சபை இல்ல, எல்லாரும் சேர்ந்து அவரை பார்ப்பதற்கு தான் சபை. அதனால நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் ரீகேப் பண்ணிட்டு நான் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கான்பிடன்ட். உங்களுடைய குழந்தைக்கு கான்பிடன்ட் கொடுக்கணும். ரெண்டாவது, ஃபேமிலி டிஸ்கஷன், choose the right thing. Third, good and bad touch. உங்க பிள்ளைங்களையோ பசங்களையோ இதை சொல்லி தரணும். 2 காரியம் இருக்கு இங்கிலீஷ்ல. என்னன்னா, பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி செக்ஸுவல் வச்சுட்டா இட்ஸ் a sin. அந்த பாவம் பெரிய மகா பாவம். அதுக்கப்புறம் வச்சுட்டா அது விபச்சாரம், அது அதை காட்டிலும் பாவம். அதனால நீங்க சொல்லி தரணும், நீ பேசும்போது நடக்கும்போது ஆண்டவருக்கு பயந்து நட, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையா நட, ஆண்டவரே பெரிய காரியம் செய்வார்னு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லி தரணும் பிள்ளைகளுக்கு. அப்படி அதே படி உங்க பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவாங்க. கடைசியா ஒபே த சர்ச். 3 டைப் ஆஃப் பீப்புள் இங்க வராங்க. ஒன்னு சில்ட்ரன்,
இன்னொன்னு யங்ஸ்டர், தேர்ட் மேரிட். சோ இந்த 3 தரப்பானவர்களையும் சரி செய்வது உங்களுடைய கீழ்ப்படிதல். சோ எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை. Thank you God for your wonderful timing, for wonderful thing you have done in our lives. We submit to your mighty hand. In the name of Jesus we pray. Amen. Amen. எல்லாம் நல்ல கை தட்டி ஆமென். இப்ப பேரண்ட்ஸ் மட்டும் உட்காந்துருங்க. சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அது காலேஜ் படிக்கிறவங்க 20 இயர்ஸ் 18 இயர்ஸ் மேல இருக்கிறவங்க நீங்க இங்க உட்காந்துக்கலாம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு கீழே ஒரு செக்ஷன் வந்து சஞ்சயும் அருணும் கீழே எடுப்பாங்க. நீங்க அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க, ஓடாம பொறுமையா அப்படியே போயிருங்க. பேரண்ட்ஸ் 18+ எல்லாம் நீங்க இங்க உட்காரலாம். ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாம் கீழே ஓடி போயிருங்க. பின்னாடி இருக்கிற அண்ணன் அக்கா அப்படியே கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்க பிள்ளைங்களை எல்லாம் இருக்க வைக்கிறேன்னா காரணம் வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சந்ததி. அதனால நீங்க இதை ஆமை பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து. ஆமை. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நான் பேசுவதெல்லாம் நீங்க சொன்ன காரியம் ஆண்டவரே. நீங்க சொன்னதை தவிர நான் எதுவும் பேசக்கூடாது. உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படணும், உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படணும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்களா? ஓகே. இந்த நாள்ல நான் ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் நான் பத்தி பேச போறேன். என்ன டாபிக்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்க, ரொம்ப நல்ல நம்ம பாஸ்டர் ரொம்ப இது பண்ணுவாங்க. வாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஃபர்ஸ்ட் டீச்சர், முதலாவது ஆசிரியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இது கத்தர் நம்மளை இவ்வளோ தூரமாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இப்படி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க சொல்லி கொடுக்க இவங்களுக்கு விசுவாசம் பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வரும். அல்லேலூயா. இப்படி விசுவாசத்துல சொல்லி கொடுத்து வளர்ந்த ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோசுவா. அந்த பிரயாணத்துல எல்லாம் யோசுவா சின்ன பையனா இருந்திருப்பாரு. இந்த யோசுவா முன்னாடி போய் நிக்கிறாருன்னா எப்படின்னா, இந்த பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள் தான். இப்ப உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க யார் பிள்ளைங்க எல்லாம் சொன்ன பேச்செல்லாம் கேட்கறதே இல்லை. சும்மா கை தூக்குங்க. நாங்களுமே கேட்க மாட்டோம்தான். நம்மளுக்கு 30 வயசு 28 வயசு ஆச்சு, அதனால நாங்க கேட்க மாட்டோம். சும்மா சொல்றேன். எதிர்த்து பேசுறாங்க, கோவப்படுறாங்க. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? உங்க பிள்ளைங்களோட மனசை நீங்க என்னைக்காவது புரிஞ்சிருக்கீங்களா? உங்களை அநியாயமா, இப்ப நான் இருக்கிறேன், என்ன அநியாயமா குறை சொல்லிட்டாங்க, ஒரு குற்றப்படுத்திட்டாங்க, நீங்க விட்டுட்டு வருவீங்களா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம சும்மா வந்துருவோமா? வரமாட்டோம். 2 வார்த்தைக்கு 3 வார்த்தை போட்டுட்டு தான் வருவோம். ஏன்னா நான் அதை பண்ணல. இப்ப உங்களை யாரு அவங்க புரிஞ்சுக்கல. நீங்க பண்ணாததை சொன்னனால நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க. நீங்க தான் கோவப்படுறீங்க, பேசுறீங்க. அப்புறம் உங்க பிள்ளைங்களை நான் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திருக்கேன். எங்க ரிலேட்டிவ்ல அடிச்சா சும்மாலாம் அடிக்க மாட்டாங்க, வச்சு வெளுன்னு வெளுப்பாங்க. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்களை அடிக்கவா உங்களை கொடுத்திருக்காரு? நல்லா யோசிங்க. அவங்கள நீங்க புரிஞ்சுக்காததுதான் காரணம். ஏன் புரிஞ்சுக்கல? ஏன் சேட்டை பண்றாங்க? ஏன் வேற உள்ள காரியம் இவன் புதுசா பண்றான், புதுசா டிஃபரன்ஸா? அது திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்கிறப்ப வர அவன் எப்படி இருந்தான்? ஃப்ரெஷ்ஷா புதுசா இருந்தான். இவன் இப்ப எங்க போறான்? உலகத்துக்கு போறான். உலகத்துல அவன் கூட எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க? பாப்பா கூட எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க? 50 பேர் படிக்கிறாங்கன்னா 100 பேரோட பழக்க வழக்கம் எங்க வருது? புரியுதா? 100 பேரோட பழக்க வழக்கம் உங்க வீட்டுக்குள்ள வருது.
இப்ப உங்க வாசல்ல நிலக்கதவுல இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை தெளிச்சிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மீண்டு கொண்டு வந்துருவீங்க. நீங்க பலனற்று போய் இருந்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாமா? நம்ம கடந்த நாட்கள்ல சொல்லலாமா? அது அந்த அக்கா நம்ம ஜோம் நல்ல இந்த சாவை கொண்டு வருவது, ஆக்சிடென்ட் எல்லாம் கொண்டு வருவது அசுத்தாவி. இந்த அசுத்தாவியை வெளியே இருந்து எங்க கொண்டு வந்துட்டாங்க? உள்ள. அப்பனா வெளியில போற கேரக்டர் மாறுனா சம்திங் ராங். உள்ள எங்க வெளியே இருந்து வந்த உள்ள எங்கேயோ கிரிய செய்யுது. தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களை அடிக்கவே அடிக்காதீங்க. உங்க பிள்ளைங்களை அன்பா சொல்லி கொடுங்க, ரொம்ப அன்பா சொல்லுங்க, அவங்களுக்கு புரியுற வர சொல்லுங்க. புரிஞ்சுக்கலையா அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க அவங்களா மாறிடுங்க. அவங்க கேரக்டர் இந்த நிலைமையில அவன் என்ன கஷ்டப்படுவான். ஒரு பாப்பா என்கிட்ட கடந்த இதுல அவங்க வீட்டுல நல்ல ஒரு செட்டில்டு ஃபேமிலி, என்கிட்ட 3/4 மணி நேரம் அழுதுருக்கான். எப்பயுமே சிரிச்சுட்டு இருப்பான், எப்பயுமே சிரிச்சுட்டு இருப்பா, எப்பயுமே அவ்வளமா ஜாலியான கேரக்டர் பார்த்தது இல்ல. 3/4 மணி நேரம் அழுதான சும்மா இல்ல, கத்தி கதறி அழுதுருக்கா. என்ன காரணம்? பேரண்ட்ஸ் நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? பேரண்ட்ஸ் என்னைக்காவது உங்க பிள்ளைங்களோட எண்ணத்தை புரிஞ்சிருக்கீங்களா? சின்ன பையனா இருக்கட்டும், பெரியவங்க வர இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க பிள்ளைங்க சார்புல நீங்க என்னைக்காவது திங்க் பண்ணி இருக்கீங்களா? யாராவது திங்க் பண்ணவங்க இருக்கீங்களா? அவன் என்ன அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் திங்க் பண்ணி இருக்கீங்களா? அவன் என்ன கஷ்டப்படுவான்னு திங்க் பண்ணி இருக்கீங்களா? என் பொண்ணுட்ட உனக்கு விருப்பமானத ஏதாவது இருக்கா சொல்லு, நான் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்ட்டு நீங்க ஒரு நாளா கேட்டு இருக்கீங்களா? என் பையன்கிட்ட போய் நீ இதெல்லாம் பண்றியப்பா, உனக்கு என்ன தேவை அப்படின்னு திங்க் பண்ணி இருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? மேக்சிமம் தகப்பன்மார்கள் கேட்க மாட்டாங்க. எனக்கு எங்க அம்மா கேட்பாங்க, நான் கேட்க மாட்டாங்க, அதை அப்படியே செஞ்சிருவாங்க. நாங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவோம், அவங்களுக்கு தெரியும். ஷூ எல்லாம் ஆசைப்படுவோம். எல்லா காஸ்டியூமும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும். நீங்க ஒரு நாளாவது உங்க பிள்ளைங்களை புரிஞ்சு இருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க கையில காசு கொடுத்து நீ வாங்கிட்டு ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. செலவு பண்ண கத்து கொடுக்கிறோம், சேர்த்து வைக்க கற்று கொடுக்கல. செலவு பண்ண ஈஸியா செலவு பண்ணிடுவான். நாளைக்கு என்ன பண்ணுவான்? அந்த செலவு பண்ண அவனுக்கு காசு கையில பரபரங்கும், கீழே தேடுவான், மேல தேடுவான், எங்கேயாவது போய் ஒரு 2 ரூபாய் எடுப்பான், 3 ரூபாய் எடுப்பான், 10 ரூபாய் எடுப்பான், 100 ரூபாய் எடுப்பான். இதுக்கு காரணம் யார்? நீங்களா அவனா? நீங்களே சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. அவன் பிஸ்கட் கேட்டானா உனக்கு பிஸ்கட் தான் வேணும். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம், 2 ரூபாய் 2 பிஸ்கட் எடுத்து இந்தாப்பா சாப்பிடு. இன்னும் வேணா வெயிட் பண்ணு. நீ என்ன பண்ணும்? இந்த காரியத்தை நீ பண்ணணும். அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவனை கற்றுக் கொடு. சேட்டை பண்ணினா உனக்கு இந்த இது தரமாட்டேன். அவனை நம்ம வெறுத்து ஒதுக்க சொல்லல, அவனை கற்றுக் கொடுக்கிறோம். இது எவ்வளவு பெரிய லேர்னிங் தெரியுமா? உங்க பிள்ளைங்களை நீங்க சரியான பாதையில வழி நடத்துறீங்களா? சேட்டை பண்றான், ரொம்ப சேட்டை பண்றான், தலைகீழ என் வீட்டை மாத்திரான். அவன் கையில போன் இல்லாதனால சேட்டை பண்றான். போனை கொடுத்தீங்கன்னா அமைதியா நீங்க சொல்லுங்க, போன் இருக்கிற பிள்ளைங்க என்னைக்காச்சும் சேட்டை பண்ணிருக்கா? பண்ணாது. ஏன்னா அங்கேயே குழி 7 அடி 5 அடி குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இந்த பாரம் பெற்றோர்களுக்கு வரணும். ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பாக தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பொறுப்பு! உங்க பிள்ளைங்க, நான் இன்னொன்னு சிம்பிளா சொல்லுவோமா, யாரு? இயேசு கிறிஸ்து தெரியுமா? உங்க பிள்ளைங்க தான். இதுக்கு மேல ரொம்ப எக்ஸ்பிளைனே கிடையாது. உங்க பிள்ளைங்க விலையேற பெற்றவர்கள். அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம தம்பி ஃபர்ஸ்ட் சின்ன பையனா வந்தான். இன்னைக்கு கீபோர்டு நல்லா வாசிக்க. எப்படி வந்தான்? சாமுவேல போலதான் வந்தான். பாட்டு படிக்க. அப்படின்னா வேல்யூவை நாங்க புரிஞ்சுக்கிறோமே, சபையாகிய நாங்க புரிஞ்சுக்கிறோம், பாஸ்டர்ஸ் நாங்க புரிஞ்சுக்கிறோம், பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. பெற்றோர்கள் அவங்க ஃபீலிங்க்கு இடம் கொடுக்கறதே இல்ல. திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் தரேன். 30 செகண்ட்ஸ். நான் என்னைக்காவது என் பையனோட ஃபீலிங்க புரிஞ்சிரு, சின்ன பையனா இருக்கட்டும், 1 வயசு பையனா இருக்கட்டும்,
அடிக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அடிக்காம ஞானத்துல சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறீங்க? திங்க் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். எப்பெல்லாம் நீங்க அடிச்சீங்கன்னு திங்க் பண்ணுங்க. எப்பெல்லாம் திட்டணும், அப்படி எப்பெல்லாம் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. உங்க பிள்ளைங்க என்னைக்காவது ரொம்ப ஆர்ஸான வார்த்தையில பேசி பார்த்திருக்கீங்களா? நாய், குதிரை, பன்னி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேச மாட்டாங்க. போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? லூசும்பாங்க. ஏய், இவன் சின்ன வயசுல வர இந்த வார்த்தையே பேசினது இல்லையே, எப்படி? பெற்றோர்களுடைய ரொம்ப ரொம்ப கவனக்குறைவு. நம்ம வார்த்தைகளை தாறுமாறா பயன்படுத்துறோம். சின்ன பிள்ளைங்க முன்னாடி கெட்ட வார்த்தைகள், ரொம்ப உங்க வீட்டிலேயே சண்டை, போ வா அப்படின்னு பேசுற அந்த பேச்சு இவனையே அறியாம 3வது இடத்துல போய் கற்று கொடுக்கும். இன்னொரு வசனம் இருக்கு, பிரம்பை கையாளாதவன் கைய ஆளணும். கைய ஆளக்கூடாதுன்னு சொல்ல, அடிக்கவே கூடாதுன்னு சொல்ல. நான் இங்க வர்றவங்களை அட்டி பொலன்னு பொலப்பேன். ஆனா அவங்களை ஞானமா நடத்துவேன். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா எனக்கு தெரியும், எல்லாரும் அப்துல் கலாமையே வித்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருவாங்க. உண்மையாவே உங்களுக்கு தெரியாது. இந்த ஜூடு பைய 5 நிமிஷம் விடுங்க, அட்டைப்பெட்டி எடுத்து ராக்கெட் செஞ்சு அந்த இது ஸ்டாப்லர் பண்ணி இருக்கிறதுல டேக் அடிச்சு இவன் ஒரு ராக்கெட் விட்டுரும். அப்பனா நம்ம பிள்ளைங்க நம்மளை விட ஃபாஸ்டா இருக்கிறாங்க. ஞானத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், நீ ஏய் இவ்வளவு நானும் ஆகாதுப்பா அப்படின்ட்டு தட்டி 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 அத கர்த்தருடைய பாதைக்கு நேரா நீங்க என்ன பண்ணுங்க, பிள்ளைங்களை கூட்டு போங்க. பிள்ளைங்களை எப்பயுமே அவருடைய பாதைக்கு நேரா கூட்டு போங்க. அவங்கள திட்டாதீங்க. ரொம்ப ஞானமா ஏதோ அதே மாதிரி தப்பு பண்ணிட்ட நீ இந்த தப்பு ஏன் பண்ண அப்படி சொல்லாதீங்க. கற்றுக் கொடுங்க. இத இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இத ஞானமா பொறுமையா பண்ணு. மறுபடியும் தப்பு தான் பண்ணுவாங்க. கற்றுக் கொடுங்க. இத நீ எப்படி பண்ணும். நீங்க ஒரு குழந்தை நடக்குதுன்னா கீழே விழுந்துச்சு, என்ன நடக்கிற நீ எல்லாம் நாளை எப்படி ஓடுவேன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு உங்க திறமை என்ன, அந்த குழந்தை திறமை என்ன? கரெக்டா இல்லையா? அப்பதான் அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க, தாய் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணுவாங்க, தாங்கி. இவங்க என்ன பண்ணுவாங்க, அது நடக்கவே நடக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, தாங்கி 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 என்ன பண்ணுவாங்க, அப்படியே கற்றுக் கொடுப்பாங்க. இத நீங்க ஏன் பெருசானோனே பண்ண மாட்டேங்கிறீங்க? பெற்றோர்களுக்கு உங்களுக்கு கேக்குறேன், ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? தப்பு பண்ணிட்டா தப்பு 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 தப்பு, சரியா பண்ண கற்றுக் கொடுங்க. சரியா பண்ண என்னைக்காவது கற்றுக் கொடுத்திருக்கீங்களா? பாதையை அவங்களுடைய செல்ஃப் எல்லாமே அவங்களே பண்ணக்கூடிய தக்கதான உங்க பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க ஏதாவது பேசுறீங்களா? இல்ல எதுவுமே இல்லை. நானே வேலைக்கு போயிட்டு 9:30 வரேன், சாப்பாடு வச்சு சாப்பிட்டு தூங்கையே எனக்கு நேரம் கரெக்டா இருக்கும். நம்ம உலகத்துக்கு வாழ்ற வாழ்க்கை வேற, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை வேற. என்னுடைய நண்பன், நான் உங்ககிட்ட நம்ம ஈஸியா நம்ம எது வேணா பேசலாம். நீங்க எல்லாம் சின்ன பிள்ளை +2 படிக்கிற பிள்ளைய ரன்னிங் மேரேஜ் எங்க கொடைக்கானல் கூட்டு போயிருக்கிறான். +2 படிக்கிற பிள்ளை. இன்னும் ஏஜ கம்மி பண்ணி வைங்க, எல்லாமே நடக்கும். அப்பனா அவங்களுக்கு அங்க என்ன கிரியை செய்யல, ஏசாமி கிரியை செய்யல, ஏசாமியுடைய சத்தியம் கிரியை செய்யல. அவனுக்கு இல்ல, உள்ள கொண்டு போய் வெளுன்னு வெளுத்துட்டாங்க போலீஸ். +2
புரியுதா? நாடு எங்க இருக்கு? இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் தெரியாது, சில காரியங்கள்லாம் நம்ம மறைவா இருக்கணும், அவங்க பெற்றோருக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க நல்லதெல்லாம் சொல்லி கொடுங்க, நல்லதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஆம்பளை பையன்னா பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசும்போது ரொம்ப ஞானமா பேசணும், அவங்க அக்கா மாதிரி கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பசங்கிட்ட இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பேசணும், இந்த காரியங்கள் பேசணும். பசங்களுடைய எண்ணம் உன்னுடைய சொந்த தம்பி தங்கச்சி போல இருக்காது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கற்றுக் கொடுங்க, நீங்க தான் கற்றுக் கொடுங்க, வேற யாரு கற்றுக் கொடுப்பா? சண்டே மட்டும்தான் நாங்க இது பண்ண முடியும், எல்லா நாளும் ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியும். அப்ப பெற்றோர்களின் தலையாகிய கடமை கற்றுக் கொடுப்பது. ஞானமா கற்றுக் கொடுங்க, மூஞ்ச தூக்கி வச்சு கற்றுக் கொடுங்க, ரொம்ப ஞானமா நிதானமா கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைங்க எல்லாமே தெரியும், தெரியாதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியாது. எல்லா காரியமும் தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் மறைச்சு சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க, சில காரியங்கள்லாம் சொல்லக்கூடாது. சரியான பிரெயின், நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா? தெரியும்னு செக் பண்ணிருக்கீங்களா? தெரியும் கண்டிப்பா. அவங்க நம்ம பெற்றோருக்கு தெரிஞ்சா ஏதாவது நினைப்பாங்க, அவங்க அந்த பக்கம். அப்ப நீங்க என்ன பண்ணும், நல்லது எது எது, கெட்டது இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம். இந்த சுமித் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த பணம் அது அதே மாதிரி பணத்துல சொல்றேன், பணத்துல ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஞானமா கற்றுக் கொடுங்க. காலேஜ் படிக்கிற வர பிள்ளைங்களுக்கு பணமே கண்ணுல காமிக்காதீங்க, பணத்தையே கையில தொட கூடாதீங்க. எல்லா காரியத்தையும் நீங்க பண்ணுங்க, பண்ணிட்டு இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க. சரியா இல்லையா? எனக்கெல்லாம் காலேஜ் படிக்கிறவ காசே கொடுங்க, இப்ப வர காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, பண ஆசை வந்துரும். நான் இப்ப ஆண்டோடைய பலிப்பிடத்துல இருந்து சொல்றேன், எனக்கு நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். இன்னைக்கு நான் ஆண்டோடைய பாதத்துல பொதுவா சொல்றேன், பண ஆசை 1% இல்ல. பணத்துக்காக இதை பண்றியான்னா பண்ண மாட்டேன். உங்க பிள்ளைங்க அப்படி இருப்பாங்களா? சாக்லேட் கவுத்தா ஓடி போயிருவாங்களே, அப்படி இருப்பாங்களா? நீங்க ட்ரெயின் அப் பண்ண போறீங்க, புரியுதா? இல்ல ஆழ்ந்த சிந்தனைகளை போயிட்டீங்களா? எனக்கே ஆச்சரியம், எப்படா நம்ம இப்படி இருக்கிறோம்ட்டு. ஏன்னா பெற்றோர்கள் அம்மாலாம் ரொம்ப இதை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு பண ஆசை இருக்கக்கூடாது, பண மோகம் இருக்கக்கூடாது. ஏழையா வளர்த்துருங்க, ஒன்னும் தப்பு இல்ல. திருடனா மட்டும் வளர்த்துறாதீங்க, அது ரொம்ப 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 பெரிய. அவன் சேஞ்ச் ஆக நீங்க பாப்பீங்க, அடிச்சு திருத்தி எல்லாம் பாப்பீங்க. அவன் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் பொய் சொல்ல ஆரம்பிப்பான். உங்க பிள்ளைங்க பொய் சொல்றாங்களா? பொய் சொல்றாங்களா? அப்பனா உங்களை விட்டு ஃபர்ஸ்ட் விலகி போறாங்க. உங்க குடும்பத்துல சண்டை வருதா? அப்பனா உங்களை விட்டு எங்கேயோ 1 இன்ச் விலகி போகிறாங்க. அப்ப அந்த இதுல நீங்க இடம் கொடுக்காதீங்க, அந்த பிசாசு அந்த கேப்ப ஃபில் பண்ண விடாதீங்க. புரிஞ்சுதா? உங்க பாரத்தை எல்லாம் நீங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருப்பீங்க. வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுற வேலையே பெரிய வேலையா இருக்கும். இதுல இவன் பிள்ளை சாப்பிடாம இருப்பான், இவன் இங்கேயே பாட்டு இருப்பான். இப்போதான் அப்பா அம்மா அடிப்பாங்க, நம்மளும் அப்படிதான் அடிக்கணும். அம்மா கழுத்துல அடிக்கிறாங்க, நம்ம காதுல அடிக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்லா கற்றுக்குவாங்க. ஆனா நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க, வேதத்துல மட்டும் கத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி காரியங்கள்லாம் இவனையே அறியாம செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் பிசாசுனுடைய தந்திரம். இதுக்குதான் இன்னைக்கு நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட காரியம், நம்ம பிள்ளைங்க நம்ம சொத்து. விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. எல்லா பிள்ளைங்களுடைய வேல்யூ எனக்கு தெரியும். வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கவலைப்படாங்க. அர்ச்சனா, மோனிஷா, ஜெமி, நீங்களும் விலையேறப்பட்டவங்க தான். கமலி எல்லாம் இன்னைக்கெல்லாம் ஊழியத்துக்கு, நம்ம பிள்ளைங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க. எவ்வளவு ட்ரெயின் அப் ஆகி ஆண்டவர் பாப்பார். அதே மாதிரி உங்க பிள்ளைங்க, இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், எசேக்கியா பிரான்சிஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? யாருக்கெல்லாம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க ரொம்ப பிடிக்கும்? லேடிஸ்ல ஊழியம் பண்ணுகிற வேற யாரா இருக்காங்களா? சாரால் நவரோஜினி அம்மா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும். அன்னை தெரேசா, இவங்கள மாதிரி உங்க
பிள்ளைங்க பெரிய உயரத்துக்கு போகணுமா வேண்டாமா? சரி, போகணும். இது நீங்க தான் சொல்றீங்க, போகணும். பெரிய உயரத்துக்கு போகணும், எங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும், இதெல்லாம் யார் சொல்றது? நீங்க தான் சொல்றீங்க. உங்க பிள்ளைங்க வழி மாறி போய் ஒரு பாவத்திலேயோ ஒரு திருடனாவோ எப்படியாவது இருந்தா இந்த நிலைமைக்கு போக முடியுமா? முடியுமா? நீங்களே சொல்லுங்க. முடியாது. அப்பனா உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படி வளர்க்கணும்? கர்த்தருடைய நீதியில வளர்க்கணும். கர்த்தருடைய நீதியில. தப்பு பண்ணா தயவு செஞ்சு இனிமேல் அடிக்காதீங்க. உங்களை வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், அடிக்காதீங்க. அவங்களை குணமா சொல்லுங்க. அந்த ஒரு சின்ன குழந்தை சொல்லுங்கள, குணமா சொல்லணும். குணமா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஞானமா பேசுங்க. உங்க பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஞானம். ஏன்னா இவங்க போயிட்டு வர இடம் எங்க? 100 பேர் மீட் பண்ற, 150 பேர்த்த மீட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் எங்க வரும்? உங்க வீட்டுக்குள்ள வரும். 150 நான் கம்மியா சொல்றேன். லஞ்ச் பிரேக்ல ஒவ்வொரு அப் அண்ட் டவுன், இவங்க 5th படிக்கிறாங்க, 4th 6th எல்லாம் படிப்பாங்களே, அவங்களெல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்குள்ள ஒரு 50 60 மொத்தம் 200ன்னு வைங்க. 200 கேரக்டர் எங்க வரும்? உங்க பிள்ளையின் சார்பாக உங்களிடம் வரும். இப்ப நீங்க என்ன பண்ணும்? உங்க பிள்ளைக்கு ஹோப் கொடுக்கணும். என்ன ஹோப் கொடுக்கறீங்க தெரியுமா? என்ன நம்பிக்கை கொடுக்கறீங்க தெரியுமா? என் பையன் எல்லாமே செய்ய வல்லம், என் பையனால எல்லாம் முடியும், என் பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு, என் பொண்ணால நல்லா படிப்பா, அவ படிக்கலாட்டியும் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அவளால முடியும். உட்கார வச்சு கேளுங்க, அம்மா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உனக்கு ஏதாவது தேவை இருக்கா? இல்லன்னு தான் சொல்லும். கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு, நீங்க இத்தனை நாள் ஆச்சுல, பில்டு பண்ணல, பில்டுனா நீங்க கட்டல, அந்த நம்பிக்கையை கொடுத்து கட்டல, லேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. உனக்கு நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ ஃபெயில் தானே ஃபெயில் தானே ஆகணும், படிப்பு ஒன்னும் உயர்த்தாது இல்ல, பரவாயில்ல விடு, அப்படி விடுன்னு சொல்லிட்டு அப்பா அந்த வாய் சொல்லணும். அதுக்கப்புறம் சரி உன்னால முடியும், தட்டி கொடுத்து ஃப்ரெண்டா, ஒரு நண்பனை போல, ஒரு தாயை மறந்துருங்க. தாயிட்டனா சொல்ல கூச்சப்படுவாங்க. ஷோல்டர்ல தட்டி கொடுத்து நீ என்ன பண்ண, சிரிக்கதான் செய்யணும். ஜாலியா சிரி, நல்ல ஜாலியா நீ விளையாண்டுட்டு வா. உனக்கு என்ன இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போடணுமா? லீவ் போட்டுக்கோ, ஆனா நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில அனுப்பி விட்டுறணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்கள் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. அப்படியே எல்லாம் கண்களை மூடி, இந்த சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. உங்க பிள்ளைங்களை எல்லாத்தையும் மேல வர சொல்லி அவங்க மேல கை வச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் நடத்தணுமோ அவங்கள நடத்துங்க ஏசப்பா. அவங்க கஷ்டம் எல்லாம் மாறணும் ஆண்டவரே, அவங்க கண்ணீர் எல்லாம் மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஏசப்பா. அவங்க நெருக்கப்பட்ட காலங்களுக்கு பதிலாக விசாலத்தை உண்டு பண்ணுங்கப்பா, விசாலத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் கையில ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறார், பெற்றோர்கள் கையில ஒரு சிறந்த வர்க்கத்தை தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். இப்பொழுது கை வச்சிருக்கிற உங்க மேல தேவ ஆவியானுடைய பாதுகாப்பு நிழலிடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஒவ்வொரு பிள்ளைங்க பேரா நம்ம அப்படியே கேக்குறேன். அவங்க பேரை சொல்லி அப்படியே உங்க பேரண்ட்ஸ் நீங்க டெய்லியும், நான் சொல்றேன், அம்மா காலையில டெய்லி எங்க 4 பேர் தலையிலையும் கை வைப்பான். கை வச்சு சிலுவை போட்டு 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 எங்கோ வாழ்ந்த எங்களை அவங்க ஜெபம் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுங்க. உண்மையா யாருமே நம்பல. நானும் ஊழியத்துக்கு வருவேன்னா நானே நம்பல. சுமித்து நாங்களே போனோம் ஊழியத்துக்கு. பிரான்சிஸ் எல்லாம் நீங்களாம் உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு தூரமா வாழ்ந்த இளையகுமாரனை போல வாழ்ந்த எங்களை அவங்க ஜெபம் கண்ணீர் எங்களை இங்க வந்து நிக்க வச்சிருக்கு, இன்னைக்கு பாட வச்சிருக்குன்னா அப்படின்னா உங்க கண்ணீர் உங்க ஜெபம் உங்க பிள்ளைங்களை உயர்த்துமா உயர்த்தாதா?
உங்க ஜெபம் வீணா போகுமா? போகவே போகாது. உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. விசேஷமா உங்க பிள்ளைங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, என் பிள்ளை விசேஷமானவன், என் பிள்ளை விசேஷமானவள், எந்த தீங்கும் அவளை நெருங்க கூடாதுப்பா. அவங்களுக்காக நீங்க பிரயாசப்படுகிற ஜெபம் அவங்களை பாதுகாக்கும். உங்க பிள்ளைங்க, நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க மலையில, உயர்ந்த மலையில இருக்கிற விளக்கை போல இருப்பாங்க. எல்லாம் உலகம் முழுவதும் பிரகாசமா எறிவார்கள். இங்க ஒரு 40 பேர் இருக்கீங்களா? 40 பேரு 40 நாடுக்கு போனீங்கன்னா, நம்ம சர்ச்ல இருந்து 40 நாடுக்கு போயாச்சு. 2 நாட்டுக்கு போனீங்கன்னா 80 நாட்டுக்கு போயாச்சு. கண்டிப்பா நடக்கும். எம்எல்ஏ வருவாங்க, எம்பி வருவாங்க, சிஎம் கூட வருவாங்க. ஏன்னா எங்க பிள்ளைங்க திறமை, அவங்க மேல அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு சொல்வதெல்லாம் கேட்கணும். பெற்றோர்கள் உங்களுக்காக பிரயாசப்படுகிற எல்லா பிள்ளைகளுமே வாலிப மேரேஜ் ஆகுற வரை உங்களுக்கு பெற்றோர்கள் தான் கார்டியன். அவங்க சொல்றது கேளுங்க. தப்போ சரியோ அவங்க சொல்றது என்ன பண்ணும்? கேட்கணும். எல்லாம் கேட்பீங்களா? சரி, உங்க பேர் அப்படியே சொல்றீங்களா? வாங்க ஃபர்ஸ்ட். நம்ம உன் பேர் ஜெர்வின். ஜெர்வினுக்காக எல்லாம் கை தட்டிடுவோமா? ஆமே ஆமே ஆமே. அப்படியே நீ அம்மாட்ட போயிரு. வா, சூப்பர், ஜம்ப். மோசஸ். என்ன படிக்கிற? தேர்ட் பி. எல்லாம் கிளாப் பண்ணிருங்க. சோயபெல். ஜோயபெல். ஓகே, சூப்பர். என்ன படிக்கிறீங்க? 1வது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா? எல்லாம் கிளாப் பண்ணிருங்க ஜோயபெலுக்கு. வா. ஆலன். இந்த வயசுல நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம இப்படி பேசுவோமா? பேச எவ்வளவு கூச்சப்படுவோம். அவங்க எவ்வளவு தைரியமா பேசிட்டு போறாங்க பாருங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ. கிளாப் பண்ணி. ஓகே. இவன் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நான் சொல்றது மட்டும்தான் கேட்பான், யார் சொல்றத கேட்க மாட்டான். பிரைசன் ஜெரிட். என்ன படிக்கிறீங்க? தேர்ட் பி. எல்லாம் கிளாப் பண்ணிருங்க நல்லா. ஆமே. இங்க பாரு, நீ அதேதான், இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, நீ கலக்குன்னு கலக்கிறணும். சரியா? சூப்பர், குட். அவன் அண்ணனுக்கு கால் பண்றப்ப, டாடி எங்க டாடி இருக்கீங்க? ஆரம்பிச்சிருச்சு டாடி. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அவன் பேச்சுல பார்த்தேன், அவ்வளோ பொறுமையா நிதானமா பேசினான். பெரியவங்களுக்கு கூட இல்லாத அந்த பொறுப்பு தன்மை இருந்தது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பான். செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஆமே. இவனும் சேம் சேட்டை பண்ணுவான். ஆனா ரொம்ப ஞானம். அந்த நம்ம பிள்ளைங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றது நான் பண்ண மாட்டேன். நான் சும்மா வெளுப்பேன். ஆனாலும் அந்த தேவ ராஜ்யம் முக்கியம்ல. ஆமே. எல்லாம் ஜெரம் விக்டோருக்கு. என் பேர் ஆகாஷ். நான் 6வது படிக்கிறேன். ஆமா, இவன் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், மெமரி வேர்சஸ். எத்தனை 3 அதிகாரம் சங்கீதம். இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷத்துல எப்படியாவது ஒரு 50 சங்கீதம் மனப்பாடம் பண்ணணும்ட்டு ஓடிட்டு இருக்கும். 3 அதிகாரம் படிச்சு சொல்லிட்டான். அக்கா வயசு என்னக்காச்சு? அக்கா ஸ்டெல்லாக்காங்க வயசு எத்தனை ஆச்சு? 4 வயசு ஆச்சு. 3 அதிகாரம் படிக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கார். ஆமே. எல்லாரும் ஆகாஷ்க்கு வாங்க. ஆண்ட்ரியா. என்ன பேரு? ஆண்ட்ரியா. பேர் சொல்லு. ஆண்ட்ரியா. என்ன படிக்கிற? இன்னும் ஸ்கூலுக்கே போல. எல்லாம் கிளாப் பண்ணிருங்க. ஆமே, போலாம். சூப்பர். எப்சி செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி கிளாஸ். ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். அபிஷா 5th ஸ்டாண்டர்ட் சி கிளாஸ். கிளாப் பண்ணிருங்க. சூப்பர். வாங்க. ஹேமந்த் குமார் 3rd ஸ்டாண்டர்ட். ஹேமந்த் குமார். எல்லாம் கிளாப் பண்ணிருங்க. ஆமென். சூப்பர். வா சும்மா தைரியமா வாங்க. ஜோஹன் பேட்ரிக் சாமுவேல்
செவன்த் ஸ்டாண்டர்ட். ஷாம், ரொம்ப லென்த்தா போய் ஷாம்னு 7th படிக்கிறார். ஆமே ஆமே, நீங்க கிளாப் பண்ணுங்க. அவன் மேல நமக்கு பண்ண 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 அவங்க மேல அபிஷேகம் போவதாக. அஸ்வந்த் குமார் 6th ஸ்டாண்டர்ட். கிளாப் பண்ணிடலாமா அஸ்வந்த்க்கு? சாம் 8th ஸ்டாண்டர்ட். 8th படிக்கிறான் ஷாம். சூப்பர், என்கரேஜ் பண்றோம். வீட்ல போய் சேட்டை பண்ணீங்க எல்லாத்துக்கும் சொல்றதுதான். ஆதிஷ் 6th ஸ்டாண்டர்ட். 6th. சூப்பர், அம்மா சொல்ற கேப்பில கேட்கணும். சூப்பர், வாங்க. நித்தோன் 6th ஸ்டாண்டர்ட் பி. கிளாப் பண்ணிடலாமா? பிரபு 6th ஸ்டாண்டர்ட். கிளாப் பண்ணுங்க. அபிஷேக் 6th ஸ்டாண்டர்ட். நில்லு அபிஷேக். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஜூட் ரகபோத் 5th ஸ்டாண்டர்ட் ஏ கிளாஸ். சாரா சிக்னா 4th ஏ. கிளாப் பண்ணிடலாம். இவாஞ்சலின் 8th ஸ்டாண்டர்ட். கிளாப் பண்ணிருங்க. ரொம்ப ஷை போடுற இவாஞ்சி. அந்த மைக் தெரியுது. ரெஜினி 7th ஸ்டாண்டர்ட் ஏ கிளாஸ். மைக் அப்படியே வா ஆரா, ஒவ்வொரு ஆளா. ஆராதனா 7th ஏ. கிளாப் பண்ணிருங்க. சாரா மகிமா 7th ஏ. சூப்பர், வாங்க வாங்க வாங்க. யாஷ்னா 8th ஸ்டாண்டர்ட். ஜே ரஷ்யா 8th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட். ஜெனிஃபர் 6th ஸ்டாண்டர்ட். சூப்பர். அபிஷா 6th ஸ்டாண்டர்ட். நீங்க எல்லா பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைங்க பேரை. கனிஷ்கா 9th ஸ்டாண்டர்ட். அக்ஷா 10th ஸ்டாண்டர்ட். 10th. அனு 11th ஸ்டாண்டர்ட். 11th அனு. நீ நில்லு ஜெனி, உனக்கு. வாங்க தம்பி வா. ஜோசுவா, நீ பெரிய பையன் ஆயிட்டியோ? ஜோஸ் 8th ஸ்டாண்டர்ட். கிளாப் பண்ணிருங்க. சஞ்சீவன் 9th ஸ்டாண்டர்ட். சூப்பர், வாங்க தம்பி வா. பிரஜுவல் வா. Bridgewell 11th standard. நல்ல கூச்சப்படாம நீ தைரியமா சொல்லு. Bridgewell 11th standard. சூப்பர், பிரஜுவல் 11. நந்தஸ்ரீ காலேஜ் தேர்ட். ஃபைனலி நந்தஸ்ரீ. நீ என்ன சொல்ற? அச்சனா ஒர்க் பண்றேன். என்ன ஒர்க் சொல்லு? பேங்க்ல ஒர்க் பண்றேன். கேஷியர். கேஷியர், சாரி கேஷியர். ஸ்வீட்டி 12th ஸ்டாண்டர்ட். இவான்ஸ்லின் 11th ஸ்டாண்டர்ட். இவான்ஸ்லின் 11th ஸ்டாண்டர்ட். கமலி. மோனிஷா ஒர்க். ஐடில ஒர்க் பண்றேன். ஜெமி எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். சூப்பர், வா சஞ்சய். சஞ்சய் பிஇ செகண்ட் இயர். நம்ம சர்ச்சில் 2 இன்ஜினியர். Arun BE first year. ஜெனிஃபர் 10th. 10th. ஓகே, உங்க பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைங்க பாத்தீங்க. இப்ப நம்மளுக்கு நேரம் இல்ல. நான் இது ஒரு பிளான் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானா
ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப வழி நடத்துங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை, நான் நினைக்கிறேன், என்னுடைய எண்ணம் என்னன்னா, அமெரிக்கா கூட அதிபரா மாற்றலாம். லேசான காரியம், நம்ம பார்வைக்கு முடியாதது அவரால் செய்ய முடியும். உங்க பிள்ளைங்களை ஞானமாய் வளங்க. இறுதி ஜபத்தை நம்ம அம்மா, ஆக்சுவலா அம்மாவுக்கு தான் ஒரு செக்ஷன் இருந்துச்சு. நம்ம 3 month ஒன்ஸ் வந்து நம்ம இந்த இது கெட் டுகெதர் மாதிரி விசுவாசிக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன், லீபனோன் நல்ல சமாரியன் சபை ஒரு குடும்பம். குடும்பத்துல நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. 3 months ஒன்ஸ் நம்ம வந்து இந்த பிள்ளைங்களை நம்ம பிளஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். அடுத்தது வந்து அடுத்த நம்ம அதுக்குள்ள நம்ம பண்ணுவோம். அடுத்த செக்ஷன் அம்மாவும் அப்பாவும் பண்ற மாதிரி ஒரு இது பிரான்சிஸ் இருக்கிறாங்க. ஆண்டவர் பெரியவைகளை செய்வார். இறுதி ஜெபத்தை நம்ம அம்மா. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொன்ன வசனத்தின்படி இந்த ஓய்வு நாள் மாலை வேளையில கூட தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். நம்ம வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அதன் பலனை அநேக நாட்களுக்கு பின்பு காண்பாய். இந்த நாள்ல கூட இன்றைக்கு ஆண்டவர் நினைத்ததை கர்த்தர், குறித்ததை கர்த்தர் செய்து இருக்கிறார். ஆமென். இயேசப்பா, உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, சபையின் பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். இன்றைக்கு எங்க சபையின் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறப்பா. கேட்ட ஆலோசனையின்படி, வார்த்தையின்படி எங்களுடைய குடும்பங்களிலே எங்க பிள்ளைகள் நீங்க கொடுத்த ஒவ்வொன்றும் ஒரு ஆசீர்வாதம் சொல்லி நாங்க அதை கடைபிடிக்க, பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபிக்க, பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நிறுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்தெந்த குடும்பங்கள்ல எந்தெந்த பெற்றோர் அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவரையும் அந்த அர்ப்பணிப்பை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், பெரியவங்க, பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடத்துங்க. மீதியான நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன்.